டே 2 வால்பாறை. வால்பாறைக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா 10 இயர்ஸ் பேக் நான் போயிட்டு வந்துட்டு இப்போ அகெயின் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எனக்கு எவ்வளோ மெமரிஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? டாப்பில் ஏறி நின்றுட்டு ஸோ இப்போ நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்காக ரெடி ஆகிட்ருக்கோம். காஸ்டியூம்ஸ் வந்து வேறு மாதிரி போட போகிறேன். என்னென்ன காஸ்டியூம்ஸ் நம்ம இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமா? காடு யானையெல்லாம் மிஸ் பண்ணுறோம். தோகை இருக்கிறது தான் அங்கே இங்கே வந்து வாசப்படியில் தான் இருந்துச்சு. டிஆரில் எடுத்துடலாம். டிஆரில் எடுத்துடலாம். நேற்று ஃபுல்லாக பண்ணு தானே. நல்லா இருக்கு. ஃபோட்டோஷூட்கான ஃபஸ்ட்டு காஸ்டியூம் இது தான். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து கேரளா ட்ரெஸ் எப்போவுமே பிடிக்கும். சாரிலையும் சரி, இந்த மாதிரி ஃப்ராக்லேயும் சரி, இந்த சாண்டில் கலர் ட்ரெஸ் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இதை நான் போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் கார் வந்து க்ளீனாக தொடச்சி வச்சுருக்காரு அவர். அதனால் கார் முன்னாடி நின்று நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் இருந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு இதுதான். 10 இயர்ஸ் பேக் நான் வந்து இந்த வீட்டில் தான் இருந்தேன். இதுதான் என்னோடய வீடு. இங்கே தான் இருந்தேன். இங்கே யூஸ்வலாக பப்ளிக்லாம் வந்து ஸ்டே பண்ண முடியாது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் தங்க முடியும். டிஎன்இபியில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கோட்ரஸ் அவைலபிள். ஸோ இங்கே தான் வந்து இருந்தேன். இந்த வீடு இப்போ பார்க்க நான் வந்து இருக்கும்போது இந்த வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அழகாக இந்த சென்ஸ் வீடு வந்து பெயிண்ட் பண்ணி நீட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக அந்த பெயிண்ட்லாம் போயிடுச்சு. ஏன்னா நல்ல மழை பெய்யும். அது இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சதா?
போலாம் போலாம். ஏகப்பட்ட ஃபோட்டோஷூட்ஸ் எடுத்தாச்சு. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிக்சர் இல்லாமல் நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள். இந்த vlog-அ மிஸ் பண்ணாதீங்க. மேடம் நீங்கள் ஏதோ ஒரு ஆந்திரா காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஆந்திரா காட்டுறீங்க. வால்பாறையில் இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. மானம்பள்ளி பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலையாரில் இது ஒரு பார்ட்டு. இங்கே தான் நாங்கள் 3 வருஷமாக இருந்தோம். இந்த இடத்த வந்து 10 வருஷம் கழித்து திரும்ப வந்து நான் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளோ தூரம்லாம் நான் வந்ததே கிடையாது. என்னோடய வீடு வந்து இதுக்கு முன்னாடி ப்ளாகில் பார்த்துருப்பீங்க. கண்டினியூட்டியில் தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். வெளில எங்கேயுமே போக மாட்டேன். பயமும் கூட வந்த புதுசில். இப்போ இந்த பிளேஸ் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கும் இந்த இடத்தெல்லாம் காமிக்கல. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த லொக்கேஷனை வந்து உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோட இங்கே வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம்லாம் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, யூஸ்வலாக பப்ளிக் வர பிளேஸ் கிடையாது. இது வந்து ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வர முடியும். ஏன்னா இங்கே ஆஃபீஸர்ஸ்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இபி கண்ட்ரோல் இருக்கிறதுனால இங்கே வந்து பெருசாக நம்மளுக்கெலாம் பப்ளிக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வியூலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட் மந்த் யானை கட்டி போட்டிருந்தாங்க. 2 பெரிய யானை கட்டி போட்டிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் இப்போ வந்தோம். ஆனால் யானை இல்லை. என்ன பண்ணுறது, போகும்போது கண்டிப்பாக நம்ம யானையை பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vlog-ஐ கண்டினியூவாக பார்த்துட்டே இருந்தால் எங்கே யானை வருதுன்னு எனக்கே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஏங்க அந்த இடம் பாருங்க. இவங்க யாரு? போயிட்டு வரீங்களா? போயிட்டு வருவாங்க. தண்ணியில எந்த இடம் போகலாம்? தண்ணினா அங்கே போக முடியுமா? போகலாம், அங்கே இறங்கி போகலாம். மதுரையில் ஒன்றும் வராது. மதுரையில் ஒன்றும் வராது. எதுவும் இல்லை. பேக் பண்ணிட்டீங்களா? ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்கு. போன இல்லை.
ம் அதில் நான் 10 வருஷம் கழிச்சு பார்க்க வந்திருக்கேன். எப்படி இருக்க விநாயகா? நல்லா இருக்கியா? ஐயோ காத்தடிக்குது. விநாயகர் 10 வருஷம் முன்னாடி எதுவுமே இல்லாமல் கேள்விக்குறியாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. விளாட போகிறாங்க. நேற்று தான் ஒரு பேரை பார்த்து பயந்துக்கிட்டேன். நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆஹா அவ்வளோ யானை கட்டுற கயிறுங்க உழுவாது. இல்லை இல்லை வராது 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 வராது. பொறுமையாகவே ஆடுங்க. போதுங்க. என்ன ஒன்றும் இல்லை. அடுத்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே காஸ்டியூம் போராக இருந்துச்சா? சரிங்க, அடுத்த காஸ்டியூம் மாற்றியாச்சு. போட்டுக்கலாமா இல்லை? வேணாம். நல்லா இருக்கு. இப்போ கார் கிட்ட ஊண்டிட்டு இருக்காரு. கலர்ஃபுல்லாக இருக்கு. பிங்கி கேள் கொடைக்கானலில் இருக்குமா அந்த மாதிரி. நல்லா இருக்கு. நீங்களே பணம் கொடுத்தா சமைச்சு கொடுத்துருவீங்க. வெறும் ட்ரெஸ்ஸிங்க. நிற்கிறேன் பார்த்தீங்களா? எத்தனை யானை இந்த இடத்துல இருந்திருக்கணும். எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட
10-15 யானைக்கு மேலே இந்த இடத்துல இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் நான் இப்போ இன்னைக்கு நின்றுட்டுருக்கேன். இதில் யானை இருக்கும்போது இங்கே என்னால் தைரியமாக நிற்க முடியுமா? Never. பாருங்க, ஃபுல்லாக இங்கே தான் யானை இருந்துச்சு. யானைக்கு சாப்பிட எல்லாமே கொடுத்துருக்காங்க. யானை இருந்த இடத்துல பார்த்தாச்சு, ஆனால் யானையை பார்க்கல. கும்கி கடைசி வரைக்கும் காட்ட மாட்டீங்க. கண்டிப்பாக ஃபைனலாக யானையை நம்ம பார்த்துட்டு தான் வெளில போகிறோம். ஓகே, அதனால நீங்கள் காட்டுக்குள்ளே ஓடுறீங்க யானையை தேடி. ஆமாம். யானை எங்கே இருக்க? ப்ளீஸ் கண்ணில் மட்டும் பார்த்துரு. இது என்ன ரோடு? இந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் நம்மலாம் வந்து போகக்கூடாது. மேபி அங்கே சிறுத்தைலாம் உள்ளே இருந்தாலும் இருக்கும். அதனால் நம்ம ஓடிடுறது நல்லது. பாருங்க, சிறுத்தை வர மாதிரியே சவுண்ட் கேட்குது. கொஞ்சம் நடந்து போங்க. சிறுத்தை வந்தாலும் வந்துடும், நம்ம ஓடிடலாம். தைரியத்தை பற்றியா? அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா பசங்களோட? சரி, நீங்கள் அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? கடிக்காது, மான் தான் கடிக்கும். இந்த பக்கம் பொலிக்கிட்டே போ, இங்கே வந்துடும். இங்கே இந்த ரூட் வந்து நிறைய மான் இருக்கு. அங்கே இருக்கு. பண்ணி எங்கே இருக்கு? இல்லையே பண்ணி. நானும் தான் பார்க்குறேன். காதை எப்படி விரிச்சிட்டு பார்த்துட்டு I am seeing you. எல்லாரையும் கூப்பிடுங்க. வாங்க, எப்படி பார்த்துட்டு பாருங்க. பஸ்ஸு போயிடுச்சு. இருந்த ஒரு பஸ்ஸும் போயிடுச்சு. இப்போ எப்படி ஊருக்கு போகிறது? விளையாண்டுக்கிட்டே பஸ்ஸை விட்டீங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த பஸ்ஸில் போகிறோம். வாங்க, மானோட கிளம்புவோம். திருட்டு வேற வருதான், பார்த்துருக்காரு. இங்கேருந்து ஓடி வரணுமா? கிருட்டுன்னு அந்த ஃபோட்டோ ஷூட் ஒரு இடத்த கொடுக்க போகிறாங்க. லாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு
அந்த கேட்டுக்கு என்ட்ரன்ஸ் தான். இங்க ஏதாவது அவருக்கு இருந்துச்சுன்னா எடுத்துட்டு சொல்லலாம்ல. We are signing out from Sholiyar Power House. மயில் இங்க பாரு மேல ஏறி கரெக்ட்டா கை வச்சு போகுது. அப்படி இல்ல சாமி கும்பிடுங்க. அது தேங்காய் உடைக்கிட்டு நீங்க இருக்கட்டும் அப்படின்னா. கையால வந்து தண்ணி குடிக்க கூடாது. தண்ணி ஊத்துமா, இங்க கீழே ஊத்திடுமா. அதை ஏன் வச்சுடுங்க? அந்த வை சாமிக்கு வைமா ஃபர்ஸ்ட். இது கொடுமா. Bye bye. இங்க ஒரு கோயில் இருக்கு. இது என்ன கோயில்? நல்லா இருக்கு இந்த கோயில். செக் போஸ்ட் வெளில வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக பிளான் பண்ணி ஒரு இடத்துல சொல்லி வச்சுருக்கோம். அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க இங்கே சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்க இருக்கீங்க? ஷோலியார் டேமில் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா செம்ம மழை. சரி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே மழையில் நனைஞ்சிட்டே எடுத்தேன். பாருங்கள். எங்க பார்த்தேன்? வால்பாறையிலேருந்து இப்போ நம்ம காடம்பாறை போயிட்டுருக்கோம்.
கிட்டத்தட்ட வால்பாறையிலேருந்து காடம்பரை போகிறதுக்கே நைட் ஆயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா அந்த வேல வந்து ஒரு ஆக்சிடெண்ட், பஸ்ஸு வந்து கீழே கவுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் நின்று இப்போ தான் காடம்பரை போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம காடம்பரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. நாங்கள் வந்து இந்த ஊருக்கு 10 இயர்ஸ் கழித்து ஃபேமிலியோடு வர்றதுனால இங்கே தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, ஆல்ரெடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாேருக்கும் மரியாதை பண்ணுறதுக்காக நாங்கள் வரும்போதே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இப்போ காடம்பாறையில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்த நேரம் பரவாயில்ல, நம்ம திருவிழா டான்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறாங்க. ஸோ அதையும் எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க நம்ம பார்த்துடலாம். ஃபைனலி 10 வருஷம் கழித்து என்னோடய க்ளோஸ் அக்கா அவங்கள பார்த்தாச்சு. ரொம்ப ஹாப்பி. இவங்களோட நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், அது அடுத்த வ்ளாகில் வரும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் ஃபன்னாக இருக்கும். சரி, கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம.